அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருமா, இவனுங்க ரெண்டு பேருமே உன்னை டம்மியாக லவ் பண்ணி இருந்திருக்கிறானுங்க. நீ யாரை உண்மையாக விரும்புகிற அதை சொல்லு, நான் சேர்த்து வச்சுட்டு போகிறேன். அடையானும் கல்யாணமாகி கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குதுங்க. என்ன அது, கல்யாண வயசில் பொண்ணா? ஆஹா, எல்லாருமே மறைஞ்சிட்டாங்களே ஐயா. ஏண்டா, ட்ரிபிள் ஆன்டிக்கு ஈக்குவலாக இருக்குது, இதை போய் ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்காங்களேடா. ஆன்ட்டிங்கிற லவ் பண்ணுறது இப்போ பெருத்து போச்சியா. இது ஒரு பஞ்சாயத்து, தீர்ப்பு சொல்கிறதுக்கு நான் வேற. ஒழுங்காக விசாரிக்க மாட்டீங்களா? அசிங்கப்படுத்திட்டீங்களேடா கொச்சா. இந்த மாதிரி பஞ்சாயத்து அடித்தடின்னு அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாதான் நம்ம பெரிய ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் எங்கடா பெரிய ஆளான? நீங்கள் தானடா என்னை பெரிய ஆளை ஆக்கி வச்சிருக்கீங்க. டேய், என் கூட மொத்தம் நீங்கள் 4 பேர் இருக்கீங்க. என்கிட்ட பிடுங்கி திங்கிறதுக்காக 4 பேரும் வலுக்கட்டாயமாக எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனீங்க. நானும் போனா போகுதேன்னு உங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணினேன். அதிகமாக செலவு பண்ணினதுனால 4 பேரும் சேர்ந்து எனக்கு பாஸ்ன்னு ஒரு பட்டத்தை கொடுத்தீங்க. திடீர்னு ஒரு நாள் எனக்கே தெரியாமல் கோபத்தில் ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டேன். அதை அப்படியே நாயகன் வேலு நாயக்கர் அளவுக்கு பில்டப் பண்ணி ஊருக்குள்ளே இருக்கிற கடைங்கள்லாம் என் பேரை சொல்லி வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒருத்தனை அடிக்கணும் வான்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பழைய சோறை தூக்கி ஓரம் கட்டிட்டு உங்களுக்காக ஓடி வந்தேன். ஆனால் அவன் என் கோவத்தை பார்த்ததும் ஸ்பாட்லேயே உச்சா போயிட்டான். அவன் போன உச்சாவால் நீங்கள் என்னை கோச்சாவாக பில்டப் பண்ணிட்டீங்க. அதில் என்ன தப்பு கோச்சா? எப்போ எங்கே எவன் நான் உச்சா போகிற அளவுக்கு என்ன அடிக்க போகிறான்னு தெரியலை. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பில்டப் தேவையா? பில்டப் பண்ணலன்னா நம்மளை யாருக்கும் அடையாளம் தெரியாது. கோச்சா, உன்னை பார்த்து உச்சா போனவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது கோச்சா. இந்த கோவையவே பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருந்தவன். அதனால தான் அவன் இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு காரணம் உங்களோட கோபம். உங்கள் கோபத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது கோச்சா. டேய், எனக்கு என்னமோ இது நல்லதா படலடா. கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமேன்னு பார்க்குறேன். கோச்சா, நீ கோபத்தை மட்டும் எப்போவுமே குறைச்சிக்க கூடாது. ஏண்டா, ஏதாவது ஒரு பிரச்சனையில் எவனாவது அடிக்க வரையில் கோபம் வராமல் போயிட்டா என்னடா பண்ணுறது? அது எப்படி கோச்சா வராமல் போகும்? எல்லாம் வரும். குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் திருடின ஒருத்தனை பொட்டிக்கடை முன்னாடி போட்டு பொலன்னு பொழந்தீங்களே, அப்போ எப்படி கோபம் வந்துச்சு? டாஸ்மார்க்கில் ஒருத்தன் நம்ம ஊறுகாயை தொட்டு நக்கினப்ப கோபத்தில் அவனுக்கு என்ன புரட்டுனீங்க? அந்த கோபம் எங்கேருந்து வந்தது? ஹோட்டலில் சாம்பாரில் உப்பு இல்லைன்னு சொல்லி சப்ளைலேருந்து ஓனர் வரைக்கும் ஒரு ஓட்டுனீங்களே, அப்போது கோவம் எங்கேருந்து வந்தது? ஆஹா, அங்கங்கே எக்குத்தப்பாக வந்த எல்லா கோபத்தையும் இவனுங்க ஒன்றா சேர்த்து என்ன கோச்சாவாக ஆக்கி படாத பாடுபடுத்துகிறானுங்களே ஐயா. டேய், நடந்த வரைக்கும் போதுண்டா. எல்லாரும் மொத்தமாக திருந்திடலாம்டா. முடியாது கோச்சா, நாம் ரொம்ப தூரம் வந்துட்டோம், திரும்பி போக முடியாது. டேய், நாம் எங்கடா வந்தோம்? ஒரே ஊரில் தானடா இருக்கோம். நீங்கள் திருந்திட்டா முதல்ல எங்களை தான் போடுவானுங்க. ஆமாம் கோச்சா, இந்த கோவம் மொத்தமாக உங்கள் கண்ட்ரோலுக்கு வரணும் கோச்சா. இந்த கோவையவே நீங்கள் ஒரு கலக்குன்னு கோச்சா. கோவம் என்ன காரக்குழம்பா சாம்பாரா? கலக்குன்னு கலக்கிறதுக்கு நமக்கு மேலே பெத்த ரவுடிங்கெல்லாம் இங்கே இருக்கானுங்கடா. அத்தனை ரவுடியும் உங்கள் கோபத்துக்கு ஈடாக மாட்டாங்க கோச்சா. ஆஹா, நம்மளை விட மாட்டேங்கிறானுங்களே ஐயா. இப்படியே உசுப்பேத்தி நம்மளை ரவுடியாக மாற வச்சு ரணகலம் பண்ணுறானுங்களே ஐயா. கோச்சா, உன்னோட கோபம் எப்பேற்பட்டதுன்னு உனக்கே தெரியல கோச்சா. நீ சொன்ன அந்த பெத்த ரவடிங்கள்ட்டெல்லாம் நீ மோதணும் கோச்சா. ஆஹா, இவனுங்க நம்மளை காவு கொடுக்காம விடமாட்டானுங்க போல இருக்குது ஐயா. ஒரு ரவுடிக்கான சின்ன தகுதி கூட நம்மக்கிட்ட இல்லையே ஐயா. இவனுங்க நம்மளை வச்சு வேற கணக்கு போடுறானுங்க. போடட்டும். என்ன கோச்சா பயங்கரமாக யோசிக்கிறீங்க? முடிவு பண்ணிட்டேன்டா.
நானும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி சிரிச்ச மேனிக்கே இருக்கிறது? இனிமே தான் இந்த கோவை இந்த கோச்சாவை முழுசாக பார்க்க போகுது. எல்லாருமே முழுசாக தான் கோச்சா உங்களை பார்த்துருக்காங்க. ஆஹா, நாம் காமெடியாக பேசுனா ரவுடின்னு சொல்கிறாங்க, ரவுடியாக பேசுனா காமெடியாக ஆக்கிடுறாங்க இல்லையா?